சொல்ல வந்தேன்னா, இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இந்த யூடியூப்பை எதுக்கு எக்ஸ்ட்ராவாக என் தலையில் சுமத்திக்கிட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு 10 காசு நமக்கும் ஒரு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்துக்காக தானேங்க நான் யூடியூப்க்கே வந்தேன். மற்றவங்க மாதிரிலாம் வெளியில் கொடுத்து மானிட்டேஷன் ஆக்குறது, வந்து எடிட்டிங் ஒர்க்கு அடுத்தவங்க பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி எந்த ஒரு பிட் ஆஃப் ஒர்க்கு கூட எனக்கு யாருக்கிட்டேருந்தும் கிடைக்கல. என்னோட சுய உழைப்பு இதில் ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் என்னோடது. இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோட உழைப்புனால கிடைச்சது. இதில் எந்த ஒரு தனி மனிதனும் எனக்கு வந்து உதவி செய்யலை. தேர்ட் பர்சன் இதில் கிடையவே கிடையாது. ஒரு எடிட்டிங் ஆகட்டும், ஒரு வீடியோ எடுக்கிறதாகட்டும், குழந்தைங்கள பேச வைக்கிறதாகட்டும், நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதாகட்டும், நான் எப்போ தெரியுங்களா வீடியோலாம் எடுப்பேன்? நைட்டு 11:00 மேலே தான் எடுப்பேன். ஏன்னா குழந்தைங்கள தூங்க வைக்கிறது, நான் சாப்பிட்றது, வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு 11 மணிக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10:30 மணிக்காவது எடுத்து பார்த்துங்க. எனக்கு பின்னாடி ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? நான் மோஸ்ட்லி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடமா இருக்கும், இல்லை இந்த இடமா இருக்கும். ஏன்னா வெளியில் போய் எடுக்க முடியாது.